தலைமறைவாக இருந்த ரெட்பிக்ஸ் பிலிக்ஸ் ஜெரால்டை தட்டி தூக்கிய தமிழ்நாடு காவல்துறை. எனத்தோட சேர்ந்துச்சுன்னு சந்தோஷமா. சவுக்கு சங்கரோட கூட்டாளியுமான ரெட்பிக்ஸோட உரிமையாளரான சிஇஓவான பிலிக்ஸ் ஜெரால்டையும் இன்னைக்கு காவல்துறை கேஸ் செஞ்சிருக்காங்க. இந்த சவுக்கு சங்கர மாதிரியே உள்ள போட்டு வருவர்னு வறுத்தெடுக்க போறாங்களா, இல்ல இவர் தப்பிச்சு வெளியே வர்றதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? இது எல்லாத்தையும் நாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் முச்சேந்திர முக்காடு போட்டு உட்கார்ந்து இருக்கிறது இவங்களுக்கு தீபாவளி கொண்டாடுற மாதிரி இருக்கு. என்ன உனக்கு வேணும்பா? காலி போய் சவாஸ் வச்சாலே இப்படித்தான். ரெட்பிக்ஸ் சேனல் மேல நிறைய பேருக்கு நல்ல ஒரு மரியாதை இருந்துச்சு. இவங்க மக்களுக்கான செய்திகள் எல்லாம் பேசுவாங்கப்பா, ரொம்ப அருமையான செய்திகள்லாம் அவங்க பேசுவாங்க, எல்லா செய்திகளையும் பேசுவாங்க அப்படின்னு ஒரு காலத்துல உங்களை மாதிரியே நானும் நம்பிக்கிட்டு இருந்தேன். நீதான் அந்த நல்ல பையனா? ஆனா அப்படிலாம் இல்ல, இவங்க பூரா பணத்துக்காக தான் பல விஷயங்களை பேசுறாங்க அப்படிங்கிற விஷயமே சமீபத்துல நமக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நம்ம மதன் ரவுச்சர் தான். எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான், அதுல முதல் எதிரி நீதான். இந்த சினேக் பாபு சேர்த்து வச்ச விஷத்தை பூரா ஓமேலதான் கக்குவேன். இதே மாமியா நாகம்மா மேல சத்தியம். அவர் தான் இவங்க கூடவே சுத்தினவர். யாரு? சவுக்கு சங்கர், இந்த பிலிக்ஸ் ஜெரால்டு, இவங்க மாதிரி நாட்களோட அதிகமா இருந்தவர். அவரே அத்தனையும் அம்பலமாக்கி விட்டாரு. இவங்க எதுக்காக மூவ் பண்ணாங்க, எங்கெங்க பணம் வாங்கினாங்க, எத்தனை கோடிகளை லபக்குனாங்க. வீக்னஸ் வெளியே உனக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. என்ன பண்ணேங்கிற பூரா வீடியோல படம் எடுத்தாச்சு, வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ். ஆமா, நடுநிலை அப்படிங்கிற பேர்ல ஒருத்தட்ட பணத்தை வாங்கிட்டு இன்னொருத்தர் இழிவா பேசுறது, இவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இவர் மேல அவதூறு வரப்படுது. இந்த வேலையை தான் இவங்க நடுநிலை ஊடகங்கள் அப்படிங்கிற பேரை செஞ்சு வந்தாங்க. அப்படி செஞ்சுட்டு வந்த சவுக்கத்தையும் உள்ள வச்சாச்சு. அவரோட கூட்டாளியான இந்த ரெட்பிக்ஸ் பிலிக்ஸ் ஜெரால்டையும் காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. நான் சொல்லல, நீ ஏன் சிக்க வேண்டு? எங்க கைது செஞ்சாங்கன்னா டெல்லியில போய் இவர் தலைமறைவா இருக்காங்க. இந்த இடும்பவனம் கார்த்தி, நாம் தமிழர் கட்சி, அவர்லாம் வந்து ஓடியிலப்பா ரெட்பிக்ஸ் பாத்துக்கோ அப்படின்னு அவர் ஒரு சவடால் விட்டாப்ல. அப்படின்னு இந்த குடில் தண்ணி வீடியோ போடுவாப்ல. அவரும் எங்க போய் விழுந்து கிடக்குறாப்ல, எங்க போய் மண்டி போட்டு கிடக்குறாப்ல நமக்கு தெரியல. சரி, எதுக்காக இந்த கைது அப்படின்னா 2 விஷயம். ஒண்ணு, இந்த சவுக்கு சங்கரோட நேர்காணல் எடுத்தது இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு வழக்குன்னா 2022லயே கீதா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட நேர்காணல் எடுக்கும் போது அதுலயும் பெண்களை இழிவுபடுத்தி பேசணும்னா பேசியிருக்கு இந்த ரெட்பிக்ஸ் சேனல். அதுக்காக 2 வழக்கு. ரியல் டைம்ல நம்ம சொல்றேன், நேரடியா நிறைய வாக்குவாதங்கள் வந்து போலீசார் கூட இருக்கு இல்லையா, அது எப்படின்னு? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. எல்லா காவலரோடும் இல்ல. ஏன்னா காவலர்ல பெரும்பாலானவர் எங்கால இருக்கிறாங்க, ராணுவத்தில் இருக்கிறாங்க, நீதிபதிகளாகவும் இருக்கிறாங்க. இருக்குடா, உனக்கு இருக்கா? எல்லா இடத்துலயும் எங்காலும் இருக்கிறாங்க. ஆனா சில புரிதல் இல்லாத, அனுமதி தராம வம்படிய வழக்குகளை புனைந்து எங்க பிள்ளைகளை தூக்கி போடுறது, அந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம தர்க்கம் செய்ய வேண்டியது வந்துருது. கூட்டம் நடக்கலன்னு எல்லாரும் இல்ல இந்த 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 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கேரளா ஸ்டோரியா அந்த படத்துக்கு வந்து விட்டுறாதீங்க அண்ணே, என்ன பாடும் அடிச்சிருங்க, போராடிடுங்க, விட்டுறாதீங்க நாங்கெல்லாம் இருக்கோம். அப்படி அதெல்லாம் இருக்கல. என்னை கைது பண்ண சீக்கிரம் விட்டு நான் ஒரு கோயில் திருவிழாவுக்கு போகணும் அப்படின்னு. யாரா பத்துக்கிற ஒன்னே யாரா கைது பண்ண போறது? நீ எவ்வளவு நேரம் பேரணும் பேசணுமா பேசிட்டு நீ வீட்டுக்கு போயிரு, நாங்க அப்புறம் பாத்துக்கிறோம். அப்படியா? சரி, மாலையில கோயில் திருவிழாவுக்கு வர்றேன்ட்டேன். அவது காலையில முஸ்லீமுக்கு இங்கிட்டு போராட்டம், சாத்திரியில முனீஸ்வர சாமிக்கு போய் கும்பிடுறது, என்னடா உங்க கதை அப்படின்னா. அதை எம்எல்ஏ வாலே சாதிக்க முடியலையா, என்ன சாதிக்க சொல்றாங்க. ஆனா இது பரவாயில்ல, சோசியல் மேட்டர் பண்ணிக்கலாம். டைவர்ஸ் கேஸ் எல்லாம் என்கிட்ட வருதுப்பா, நான் என்ன கோர்ட்டா இல்ல வக்கீலா? ஒரே குற்றமாப்பா. அவன் தான் ஒருத்தர் சொல்லிக்காரு, அவனுக்கிட்ட போய் இவங்க அவன் ஆக்கர் போட்டாலும் அடிப்பான், பவுன்சர் போட்டாலும் அடிப்பான், ஸ்பின் போட்டாலும் அடிப்பான், எந்த பந்து போட்டாலும் சிக்ஸ் அடிப்பான்.
அது மாதிரி காவலர்கள் எல்லாரோட நமக்கு தர்க்கம் இல்லை. எனக்கு எப்பவுமே பெரிய மதிப்பு உண்டு. காவலர்களை காவலர்களா இந்த அரசாங்கங்கள் நடத்தலைங்கிற வழியும் எனக்கு உண்டு. ஓஹோ அப்படிங்களா தம்பி? அதிகமா உடல் உழைப்பை நேரத்தை கொடுத்து செய்கிறவங்க ராணுவ வீரர்களை விட காவலர்கள் தான். ராணுவ வீரர்களுக்கு 2 மாத விடுப்பு இருக்கு, நம்ம காவலர்களுக்கு இல்ல. நீதிபதிகளுக்கு கூட மே ஏப்ரல் மாதம் 2 மாத விடுமுறை இருக்குது, அதுவும் நம்ம காவலர்களுக்கு இல்ல. இங்க இருக்க எல்லாருக்கும் பண்டிகை இருக்கு. எந்த பண்டிகையும் இல்லாத ஒரு கூட்டம் இருக்குன்னா அது காவல்துறை கூட்டம் தான். இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா? எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கான் இவெல்லாம். ஒரு பெரிய விஞ்ஞானி. விலைவாசி வேற ஏறிடுச்சு, வேலை வேற இல்லை, பைக்ல பெட்ரோல் போட்டு ஊரை கூட சுத்த முடியல. நான் வாழ்ந்து என்ன சாதிக்க போறேன்? விவசாயிகளோட சேர்ந்து 5 வயசுல கொடி பிடிச்சி கம்யூனிஸ்ட் கொடி பிடிச்சிட்டு போன வேணா என்கிட்ட நீ பேசக்கூடாது. இவெல்லாம் உயிர் வாழும்போது நான் எதுக்கு சாகணும்? உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். ஒளி வாங்கி சின்னம் உழைக்கும் அவன் பிரச்சனை அவனுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு இருக்கு பேசுறான் பேச்சு.